கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை கூட்டிக் கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மனமகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எங்களை பார்த்துதான் யோசிக்க சொல்றாரு. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவானாம். இன்னைக்கு 7 நாள் நாங்கள் வேலைக்கு ஓடுறோம், உழைக்கிறோம் சம்பாதிக்கிறதுக்காக. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் தான் சண்டே சர்வீஸ். ஆனால் எத்தனை பேர் ஆண்டவரை தேடி ஓடுறீங்க? ஆனால் இங்கே நிறைய பேர் 7 நாளும் வேலைக்கு ஓடுறோம், ஆண்டவரை தேட எங்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் அப்படி நாங்கள் சம்பாதிக்கிற பணங்கள் எல்லாம் அது பலனற்று போயிடும். அப்போ ஒரு நாள் நீங்கள் ஆண்டவரை தேடுங்க, அவருக்காக கொடுங்க. அந்த நாளை ஆண்டவர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார், பல் மடங்கு உங்களை பெருக பண்ணுவார். பணத்து மேலே எங்களோட நோக்கம் இருக்கக்கூடாது. நாங்கள் வாழ்கிறதுக்காகத்தான், ஆனால் அதுவே வாழ்க்கை என்ன ஆயிடக்கூடாது. கடவுளையும் நாங்கள் தேடணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் ஆண்டவருடைய வழியில் அவருடைய சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்போ ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, இந்த உலக பிரகாரமான காரியங்கள், இந்த வேலைகளுக்காக ஓடுகிறத நீங்கள் அறியறீங்க ஆண்டவரே. எங்களோட வாழ்வாதாரத்திற்காக நாங்கள் போராடுறதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனாலும் உம்மை தேட முடியாதபடி, வழி தப்பி போன ஆடுகளைப் போல் நாங்கள் போய்விடாதபடி ஆண்டவரே, உம்மை தேட எங்களுக்கு அனுக்கிரகம் புரியுங்க ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன் நீராய் இருக்கிறபடியினால் உம்மண்டையில் எங்களை சேர்த்து கொள்ளுங்க. உம்முடைய வழியில் எங்களை அழைத்து கொண்டு போங்க. பணத்தை மாத்திரம் வாழ்க்கையாக எண்ணாதபடி அப்பா, உம்மை தேடுகிற இருதயத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க. அதை செய்கிறபடியினால் உம்முடைய நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கட்டி நிற்கிறோம் பிதாவே, ஆமேன். நீங்கள் எல்லாரும் மிகவும் விசேஷமான நீங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடாதீங்க. இது அநேகருக்கு போய் சேரணுமெண்டா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கண்டா தினமும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.